ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஃபோனரல் சர்வீஸ் அந்த பிஸ்னஸ் தான் பார்க்க போறோம். அதாவது என்ன, இறுதி சடங்கு பண்ணும் போது டெத்தில் அவங்க கடைசியா ஃபுல்லா எல்லாம் பேக்கேஜாவே, அதாவது ஸ்டோரிங் பாக்ஸ், ஃப்ரீசிங் பாக்ஸ்ல வைக்கிறதுல இருந்து அவங்கள எடுத்துட்டு போயிட்டு பரியல் கிரவுண்ட்ல ஃபுல் சடங்கு முடிக்கிற வரைக்குமே பண்ற ஒரு சர்வீஸ் பேர் தான் ஃபனரல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த சர்வீஸ் வந்துட்டு நல்ல ப்ராஃபிட்டபிளான பிசினஸாவும் இருக்கும், அதே போல ஒரு சர்வீஸா நம்ம பண்ண மாதிரியே இருக்கும். அதனாலதான் இதை வந்து ஃபனரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வந்துரும் இது எல்லாமே. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களா இருந்தா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாம கிடைச்சிரும். நீங்க வந்து இந்த பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, அதாவது ஹிந்து ஃபனல் சர்வீஸ் பண்ணலாம், கிறிஸ்டியன் ஃபனல் சர்வீஸ் நம்ம பண்ணலாம். இந்த ரெண்டு சர்வீஸும் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா, அவங்க கேஸ்ட்ல என்னென்ன சடங்கு இருக்கு அப்படின்றத கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கேஸ்டுக்கும் ஒரு சடங்கு பண்ணுவாங்க. சில பேர் வந்து கேஸ்ட் வைஸ் வச்சு சடங்கு பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா சில பேர் வந்து கேஸ்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்க அதை வச்சு சடங்கு பண்ண வேண்டாம்னு யோசிப்பாங்க. பட் என்னன்னா, மேக்சிமம் டெத்தை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து சம்பிரதாயம் சடங்கு படி தான் பண்ணணும் அப்படின்னு கன்ஃபார்மா வந்து 99% அதுதான் அவங்க நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, பெரிய சடங்கு அப்படின்ற எதுவும் கிடையாது. பாஸ்டர்ஸ் ப்ரே பண்றது, அந்த 7th டே 11th டே பிரேயிங் மீட்டிங் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சடங்கு தான் இருக்கும். ஆனா ஹிந்துஸ் பொறுத்த அளவுக்கு என்னன்னா, நிறைய கேஸ்ட் நம்ம ஹிந்துஸ்ல இருக்கு அந்த ரிலிஜன்ல. அதனால அந்தந்த ஜாதிக்கு ஏத்த மாதிரி சடங்கு அவங்க பண்ணுவாங்க. சோ ப்ளீஸ், இப்ப இருக்குது பாத்தீங்களா, இந்த ஜாதி எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. வாணி செட்டியார், அப்புறம் வளையல் செட்டியார், நாயுடு, கவுண்டர், இந்த மாதிரி நிறைய கேஸ்ட் இருக்கு. எல்லாத்துலயுமே வந்து ஒரு சடங்கு அவங்க பண்ணுவாங்க. அதாவது சங்குமணி வாசிக்கிறதுல இருந்து ஒரு இது 3 தடவை வாசிக்கணும் அப்படின்னு ஒரு ஜாதியில சொன்னாங்கன்னா 2 தடவை தான் இன்னொரு ஜாதியில வாசிப்பாங்க. அதே போல நீங்க வந்துட்டு நிறைய சடங்குகள் இருக்கும். அது ஃபுல்லா இன்டெப்தா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிசினஸ்ல இறங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து கஸ்டமர்ஸ் வந்து செம கடுப்பாயிடுவாங்க. அவங்களுடைய சடங்குகளை நம்ம மிஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா சண்டைக்கு கூட வந்துருவாங்க. அதனால இந்த பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதை ரிசர்ச் பண்ணிடுங்க. என்னென்ன சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்கு, ஒரு டெத் லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சர்வீஸ்னு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, ஈமச்சடங்கு, உயிர் நீத்தார் வழிபாடு, அதுக்கப்புறம் காரியம், நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் லாஸ்ட் ரைட்ஸ், அதாவது என்ன, இறுதி சடங்கு. அவங்களுக்கு வந்து லாஸ்டா வந்துட்டு பாடி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேக்கா வச்சு எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த சர்வீஸ். சோ இது எல்லாமே நீங்க பண்ணணும், ஒண்ணு கூட மிஸ் அவுட் இதுல ஆகக்கூடாது. அதாவது தார, தப்பட்டை, மேளம், இந்த மாதிரி பேண்டு வாசியம், அப்படி மங்களவாதியம், இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு நார்மல் தாளம் தப்பட்டை அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க, எப்படி வச்சு எடுத்துட்டு போ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல, இன்னொருத்தவங்க வந்து பேண்டு வாத்தியம் வைக்கணும், இன்னொருத்தவங்க மங்களவாதியம். சோ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டோம். சோ பேக்கேஜ் மாதிரி நீங்க வந்து இதை கொடுத்துட்டா வந்துட்டு அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பேக்கேஜ்ல இது எது இருக்கு, இந்த காஸ்ட், உங்களுக்கு எது விருப்பமோ அது நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டைப்ஸ் பாத்திரலாம். அதாவது ஹிந்து ஃபெடரல் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு, கிறிஸ்டியன் ஃபெடரல் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு, அதுக்கப்புறம் கஃபின் பாக்ஸ், அதாவது பாக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவும் சடங்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு என்ன, டில், அதாவது ஹியூமன் பாடி வாஷ் பண்றது சொன்ன இல்லைங்களா, லாஸ்டா அது வரைக்கும் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மொபைல் மார்ச்சரி சர்வீஸ், அதாவது ஃப்ரீசிங் பாக்ஸ் நம்ம சப்ளை பண்றது, பாக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பண்றது. அதுக்கப்புறம் லோக்கல் கிரிமேஷன், அதாவது இது என்னன்னா, லாஸ்டா வந்து சுடுகாட்டுல கொண்டு போய் பாடி இன்கேஸ் அவங்க வந்துட்டு புதைக்கிறாங்கன்னா ஓகே, இல்ல எரிக்கிறாங்கன்னா அந்த லாஸ்ட் அஸ்தி எடுக்கிற வரைக்கும் அடுத்த நாள் மார்னிங் அது வரைக்குமே அவங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படும். சோ பேக்கேஜா பிக்ஸ் பண்றது, என்னென்ன பேக்கேஜா அவங்க பிக்ஸ் பண்றாங்க, என்னென்ன சர்வீஸா அவங்களுக்கு வேணும் அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. அதுக்கு என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பிசினஸ் கிரியேட் பண்ணிட்டு, இப்ப நான் சொல்லியிருக்கேன் இந்த கேஸ்ட் இல்ல ஏதாச்சும் நான் மிஸ் அவுட் பண்ணிட்டேன் இந்த சடங்குல கேஸ்ட்லனா அதையும் நீங்க ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்துஸ் இதுனா இந்த ஜாதிக்கு இந்த சடங்கு நாங்க பண்ணுவோன்ற ஃபுல் டீடைல்ஸ் நீங்க உங்க வெப்சைட்லயே வந்து வித் பிக்சரோட அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது அதே போல என்னன்னா, உங்களுக்கு வண்டி தேவை, அதாவது அந்த எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா லாஸ்ட் இது எண்ட்ல, அந்த வண்டி தேவை. அதுக்கேத்த அலங்காரங்கள் வந்து என்ன கஸ்டமர் கேக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண முடியும். சில பேர் வந்து ஃபுல்லாவே வந்து பூக்களாலே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் பூக்களால பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஸ்பெசிபிகேஷன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இதுல பிரைஸ் வேரி ஆகும். அதனாலதான் நான் இதுல எந்த பிரைஸ்மே மென்ஷன் பண்ணல. ஏன்னா பிரைஸ் வந்து டிபெண்ட்ஸ், அவங்க என்ன விரும்புறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். சோ எல்லா பிரைஸும் நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணி போட்டோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். அதனாலதான் நான் ஸ்பெசிபிக்கா வந்து பிரைஸ்ன்னு போடல. ஆனா நார்மலா பாத்தீங்கன்னா வந்துட்டு
சிம்பிள் சர்வீஸ்னா ஒரு 10,000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வந்து கண்டிப்பா இருக்குங்க. 10,000 இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் கூட இந்த ஃபண்டல் சர்வீஸ் பிசினஸா எடுத்து பண்றாங்க. ஏன்னா வந்துட்டு அதுதான் அவ்வளவுதான் மனுஷனோட லைஃப் எண்ட். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா வந்து அதுக்கு செலவு பண்றாங்க தான். வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா பிறப்பு இறப்பு அப்படின்னா ஒரு மனுஷன் டெத்துனா அதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்ல. சோ ஃபேமிலில வந்து இதுக்கெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியாங்க. இது வச்சு பண்ணணும்னு இருக்கப்பட்டவங்க வந்துட்டு கண்டிப்பா பண்ணுவாங்க. இல்லாதவங்க வந்து சிம்பிளாவே எடுத்துப்பாங்க. சோ கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்ப இந்த சர்வீஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் பேக்கேஜா விட்டுடுறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கே வந்து என்னென்ன சடங்கு இருக்கு சாங்கியம் இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா இப்ப எல்லாமே வந்து சிட்டி பேஸ்ட் ஆயிட்டாங்க. அவங்கவங்க முன்னோர்கள் தான் வந்து சொல்றது. இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலிஸும் நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. எத்தனை பேர் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்ல இருக்காங்க இது சொல்றதுக்கு? சோ நிறைய பேருமே கிடையாது சொல்றதுக்கு. அதனால வந்துட்டு நம்மளா சொன்னாதான் ஆச்சு. இந்த ரிலீஜன்ல இது பண்ணுவாங்க, இந்த சடங்கு உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க மேபி வயசானவங்க இருப்பாங்க சொல்றதுக்கு, எடுத்து சொல்றதுக்கு. அப்படி இல்லாதவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாதவங்களும் இந்த மாதிரி சர்வீஸ் அவங்க ஆஃபர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய லாஸ்ட் எண்ட் இது வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க, எல்லா சடங்கும் பண்ண மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல ஸ்ட்ரெஸ் டென்ஷனா இருக்கிறவங்க கிட்ட போய் இந்த சடங்கு பண்ணலாமா, இது அடுத்தது பண்ணணும், அவங்களுக்கும் இண்டிவிஜுவலா ஞாபகமே இருக்காது. சோ நீங்க வந்து சர்வீஸ் பண்ணும்போது இதெல்லாம் நெக்ஸ்ட் இது பண்ணணும்னு அவங்க கிட்ட சொல்லும் போது அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட சோ அவங்களுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தோணும். அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். கண்டிப்பா இந்த சர்வீஸ் பொறுத்த அளவுக்கு என்னன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் கஸ்டமர். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா இந்த பேக்கேஜா புக் பண்றதே அதுதான். ஏன்னா இது ரொம்ப பர்சனலான விஷயம் டெத் அப்படின்றது. அதனால வந்து இந்த சர்வீஸை நீங்க சாட்டிஸ்ஃபைடா பண்ணீங்கன்னா கண்டினியூவா உங்களுக்கும் அது வந்து ஒரு மன நிறைவை கொடுக்கும், கஸ்டமருக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இதை வந்து நீங்க பண்றதுக்கு கண்டிப்பா வெப்சைட் உங்களுக்கு வேணும். வெப்சைட் தவிர்த்து எப்படி நீங்க ப்ரமோட் பண்ணலாம் இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ், அதாவது இப்போ சுடுகாடு பக்கத்துலயோ இல்ல நிறைய இடத்துல கார்னர்ஸ்ல ஜங்ஷன்ஸ்ல ஹோல்டிங்ஸ் வைங்க. அந்த மாதிரி ஹோல்டிங்ஸ் வைக்கும் போது என்னன்னா தெரியப்படும். அதாவது அந்த வேன், அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்களோட வெப்சைட் அட்ரஸ், உங்க நேம் அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க கால் பண்ணி உங்களை வந்து கண்டிப்பா ரீச் பண்ணுவாங்க. அதே போல நீங்க பரியல் கிரவுண்ட் சுடுகாடுல இருக்காங்களா, அவங்க இன்சார்ஜ் இருப்பாங்க, அவங்க கிட்ட உங்க விசிட்டிங் கார்டு கொடுங்க. அப்படி விசிட்டிங் கார்டு கொடுக்கும் போது என்னன்னா அவங்க கண்டிப்பா உங்களை ரீச் பண்ணுவாங்க. யாராச்சும் பேக்கேஜா இருந்தா ரெஃபர் பண்ணுங்கன்னு கண்டிப்பா ஒரு டெத்னாலே நெக்ஸ்ட் வந்து அவங்க சுடுகாடுக்கு தான் ரீச் பண்ணுவாங்க. சோ அங்க ரீச் பண்ணும்போது இது பேக்கேஜாவே சர்வீஸாவே கொடுக்குறாங்க, நீங்க வேணா ரீச் பண்ணி பாருங்கன்னு உங்களை கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கார்ட்ஸ் கொடுங்க. நீங்க இந்த ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா எந்த ஒரு சடங்குமே நீங்க மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா வந்து நீங்க டெத் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பாடி ஃப்ரீசிங் பாக்ஸ்ல வைக்கிறதுல இருந்து அடுத்த நாள் அஸ்தி கரைக்கிறதுல இருந்து அன்னைக்கு டெத் எடுத்த அன்னைக்கு வீட்டுல வந்து ஒரு ஃபுட் சப்ளை பண்ணுவாங்க. வீட்டுல சமைச்சு வந்துட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் 10 பேர் அப்படின்ற போது வீட்டுல அவங்க சமைச்சிருவாங்க. ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா வீட்டுல அவங்களுக்கு சாதம் பண்ண முடியாது. சோ ஹோட்டல்ல தான் ஆர்டர் பண்ணும். சோ அந்த சர்வீஸும் நீங்க எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இது கூட அது உங்களுக்கு அடிஷனல் ப்ராஃபிட்டா இருக்கும். அதாவது என்னன்னா இதுல நீங்களே சமைச்சு சப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு ஹோட்டல் ஃபுட்ல ஒரு 90 ரூபாய்க்கு ஒரு ஃபுட்னா நீங்க ஒரு 120 rupeesக்கு ஒரு 30 rupees லாபம் வைங்க. ஒரு 50 ஃபுட்னா அதுவே ஒரு சின்ன லாபமா உங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி ஒரு 500 வீடு 500 பேர் இருக்காங்க, 150 பேர் இருக்காங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெரிய லாபமா இருக்கும். அதை பண்ணுங்க. 7ஆம் நாள் காரியம் பண்ற அன்னைக்கு ஃபுட் அன்னைக்கும் ஒரு ஃபுட் பண்ணணும். சோ அதுவும் அவங்க ஹோட்டல்ல ஆர்டர் கொடுப்பாங்க. அதுவும் நீங்க எடுத்து பண்றேன்னு சொல்லுங்க. முதல் வருஷம் தவசம் வந்து நல்ல கிராண்டா பண்ணுவாங்க. சோ அந்த தவசம் அந்த சர்வீஸ் வரைக்கும் நாங்க பண்ணுவோம். உங்களுக்கு ஓகேனா தொடர்ந்து இயர்லியும் நாங்க அந்த தவசம் சர்வீஸும் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயர் மாதிரி உங்களுக்கே பர்சனலா உங்க சர்வீஸ்க்கு புக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்ல இந்த டைம்ல நாங்க கூப்பிட்டா வரணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பேக்கேஜ் பிக்ஸ் பண்ணி சோ அப்படி நீங்க இந்த பிசினஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஓவர் பீரியட்ல வேற ரேஞ்ச் வேற லெவல்ல இந்த பிசினஸ் நீங்க எடுத்துட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன, கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆட்ஸ் வந்து பே பண்ணி பண்ண வேண்டியது SEO கூகுள் ஆட்ஸ். இது என்னன்னா உங்களோட வெப்சைட்டை வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வர மாதிரி பண்ணும். சோ சர்ச் பண்ணாங்க ஃபெடரல் சர்வீஸ் இன் சென்னை, ஃபெடரல் சர்வீஸ் இன் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அந்த மாதிரி அவங்க சர்ச் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க பிசினஸ் அது எடுத்துட்டு வரும். அப்படி எடுத்துட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கஸ்டமர் வந்து ஒரு 10 பேஜ் 20 பேஜ் கண்டிப்பா தேட மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு பேஜ் 2 பேஜுக்கு 2வது பேஜே கண்டிப்பா யாருமே போக மாட்டாங்க. முதல் பேஜ்ல வர்றதான் பாப்பாங்க. சோ இந்த ஆட் மூலமா உங்களோட வெப்சைட் முதல் பேஜ் எடுத்துட்டு வரும். அப்படி எடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க உங்களை இமீடியட்டா ரீச் பண்றதுக்கு ஜஸ்டைல்ல வந்து ஆட் போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா மெயினா என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்ல சர்ச் பண்ணுவாங்க. இல்ல யாருக்காச்சும் தெரியுமா இந்த சர்வீஸ் எங்கன்னா ஆட் பார்த்து அப்படி கூப்பிடுவாங்க. அப்படி இல்ல ஜஸ்டைலுக்கு மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் ஜஸ்டைல் கால் பண்ணி இந்த சர்வீஸ் இந்த ஏரியால இருக்கான்னு கேட்பாங்க. பேஜ் சர்வீஸ் கூட இருக்கு ஜஸ்டைல்ல. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த சர்வீஸ் நீங்க எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி இந்த பிசினஸ் நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் ஆஃப் இன்கம் ஜெனரேட் பண்ற பிசினஸாவும் இருக்கும். அதே போல ஒரு நல்ல சர்வீஸாவும் இது இருக்கும். ஏன்னா மனுஷன் பிறப்பு இறப்பு அவ்வளவுதான், டெத்க்கு அப்புறம் வேற லைஃப் கிடையாது கண்டிப்பா. சோ அந்த சர்வீஸை நீங்க ஒரு பிசினஸா எடுத்து பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மன நிறைவா இருக்கும்.
அதே போல கஸ்டமருக்கும் எல்லா சடங்கும் பண்ணி நல்ல மாதிரி முடிஞ்சது அப்படின்னு சாட்டிஸ்பாக்சன் அவங்களுக்கும் இருக்கும். இப்போ கிறிஸ்டியன் ஃபெனரல் சர்வீஸ் பொறுத்த அளவுக்கு என்னன்னா பெரிய சடங்கு எதுவும் இருக்காது. சோ பாஸ்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சுக்கு போறவங்களா தான் இருப்பாங்க. அவங்க பாஸ்டர்ஸே வந்து ப்ரேயர் பண்ணி அந்த சடங்கு முடிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து நீங்க கஃபன் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீசிங் பாக்ஸ், பரியல் கிரவுண்ட்ஸ், நிறைய கிறிஸ்டியனிட்டிக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலாவே வந்து பரியல் கிரவுண்ட்ஸ் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய சர்ச் எல்லாம். அப்படி இல்லாதவங்க வந்து நார்மல் எல்லாருமே வச்சிருக்கிற அந்த பரியல் கிரவுண்ட்ல தான் இது பண்ற மாதிரி இருக்கும். சோ அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க என்ன சர்வீஸ் நீங்க இதுல ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு. ஈவன் அங்கேயுமே ஃபுட் சப்ளை பண்றது இந்த இதெல்லாமே நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். சோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களோட காஸ்ட் பேக்கேஜ் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இவ்வளவு பேக்கேஜ் இருக்கும், இவ்வளவு செலவு இருக்கும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா டெத் பொறுத்த அளவுக்கு யாரும் கணக்கு பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கப்பட்டவங்க வந்து கண்டிப்பா செலவு பண்ணுவாங்க. இல்லாதவங்க தான் கொஞ்சம் சிம்பிளா எடுத்துப்பாங்க. சோ உங்களுக்கு ரேஞ்ச் பார்க்கும் போதே தெரியும் யாரு இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்கன்னு. சோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ராஃபிட் வந்து நீங்க மார்ஜின் பண்ணி இந்த சர்வீஸ் நீங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.